இப்போ வந்து ஆடாவை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேக் ஸ்டோரி பார்த்துட்டு வந்துடலாமே. கிட்டத்தட்ட 18th சென்ச்சுரியோடைய லேட்டர் ஆஃபில் வந்து பிறக்கிறாங்க, ஒரு 1898 அந்த வாக்கில். ஸோ இவங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்துலேயே வளர்ந்த ஒரு குழந்தைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 10 வயசுக்குள்ளேயே இவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க அம்மானால் இவங்களை சரியாக பார்த்துக்க முடியாத காரணத்தினால இவங்களை கொண்டு போய்ட்டு ஒரு ஆர்ஃபன் மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு இவங்க சிஸ்டரும் கொஞ்சம் வருஷம் அங்கே வளர்கிறாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு ஏஜ் வருது. 16 வயசுலேயே இவங்க வந்துட்டு மேரேஜும் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனால் நம்ம நிறையா அந்த மாதிரி கதைகளுக்கு கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, லைக் ரியல் லைஃப்பில் நான் சொல்கிறேன். இந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப அடித்து, ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியாகவும் அதுக்கப்புறம் மாறுறாங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் குடும்ப சூழ்நிலை, அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரில, ஒரு சேஃப்டினஸ் இதுக்காக வந்துட்டு அங்கேயே இருக்கிறாங்க. அந்த ஒரு ஆள் கூட கிட்டத்தட்ட ஒரு 3 குழந்தையும் பிறக்குது. அதில் 2 குழந்தை முன்னாடி இறந்துருது, கடைசி குழந்தை.